இந்த விஷயத்தை உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு பேசணும். இந்த விஷயத்தை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. கீப் திஸ் மேட்டர் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு பேசலாம். கீப் திஸ் மேட்டர் டு யுவர் செல்ஃப். கீப் திஸ் மேட்டர் டு யுவர் செல்ஃப். இந்த விஷயத்தை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. சரி, அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உனக்கு எதுவும் பிடிக்கலங்கிறேன். சரி விடு, உன்னோட இஷ்டப்படியே செய் அப்படின்னு பேசணும். உன்னோட இஷ்டப்படி செய் எப்படிங்க பேசலாம். டூ ஆஸ் யூ லைக் அப்படின்னு பேசலாம். டூ ஆஸ் யூ லைக், உன்னோட இஷ்டப்படி செய் அப்படின்னு அர்த்தங்களா. சரி, உனக்கு எது வேணும்னாலும் வாங்கிக்கோ அப்படின்னு பேசணும். உனக்கு எது வேணும்னாலும் வாங்கிக்கோ எப்படிங்க பேசலாம். பை எனி திங் யூ வாண்ட் அப்படின்னு பேசலாம். பை எனி திங் யூ வாண்ட், உனக்கு எது வேணும்னாலும் வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். சரி, கதவை பூட்டிட்டியா, கதவை பூட்டிட்டியா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம். ஹாவ் யூ லாக்ட் த டோர் அப்படின்னு கேட்கலாம். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய LOCKED இதை லாக்டு அப்படின்னு உச்சரிக்கக்கூடாது. லாக்ட் அப்படின்னு கூட உச்சரிக்க வேண்டாம். லாக் அப்படின்னு உச்சரிங்க. ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹாவ் யூ லாக்ட் த டோர் அப்படின்லாம் பேச வேண்டாம். ஹாவ் யூ லாக் த டோர் அப்படின்னு பேசுங்க. சரிங்களா. நீங்கள் என்ன தான் லாக்ட் அப்படின்னு உச்சரித்தாலும் அது கேட்குறவங்களுக்கு லாக் அப்படின்னு தான் கேட்கும். அதனால் ஹாவ் யூ லாக் த டோர் அப்படின்னே பேசுங்க. சரிங்களா. ஹாவ் யூ லாக்டு த டோர் அப்படின்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். ஹாவ் யூ லாக்டு த டோர் அப்படின்னு கூட பேச வேண்டாம். அது நல்லாவே இருக்காது. சரிங்களா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கொஞ்ச நேரம் உன்னோட வாயை மூடிட்டு கம்னு இருக்கிறியா? சும்மா லோடன்னு கொஞ்ச நேரம் உன்னோட வாயை மூடிட்டு கம்னு இருக்கிறியா அப்படின்னு கேட்கணும். வில் யூ கீப் யுவர் மவுத் ஷட் அப்படின்னு கேட்கலாம். இந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஒன்றுமே இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம தமிழ் அப்படி பேசுகிறது உண்டு. சரிங்களா. வில் யூ கீப் யுவர் மவுத் ஷட், கொஞ்சம் வாய் மூடிட்டு கம்மிட்டு இருக்கிறியா அப்படின்னு அர்த்தம். சரி, முடிச்ச பிறகு சொல்லு அப்படின்னு பேசணும். முடிச்ச பிறகு என்கிட்ட சொல்லு, முடிச்ச பிறகு சொல்லு அப்படி பேசலாம். டெல் மீ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அப்படின்னு பேசலாங்களா. சரி, டெல் மீ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங். டெல் மீ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங், முடிச்ச பிறகு சொல்லு. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம். ஐ காண்ட் ஈவன் இமேஜின் இட் அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் ஈவன் இமேஜின் இட், என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு அர்த்தங்களா. சரி, பர்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு பேசணும். பர்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் எப்படிங்க பேசலாம். ஐ ஃபர்காட் டு பிரிங் மை பர்ஸ், பர்ஸை கொண்டு வர மறந்துட்டேன், பர்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு பிரிங் மை பர்ஸ், ஐ ஃபர்காட் டு பிரிங் மை பர்ஸ் ஆச்சுங்களா. சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. லிசன் டு மீ அப்படின்னா என்னங்க அர்த்தம். லிசன் டு மீ, நான் சொல்கிறத கேளு, என் பேச்சு கேளு அப்படின்னு அர்த்தங்களா. சரி, ஷீ டசன்ட் லிசன் டு மீ அப்படின்னா என் பேச்சை அவள் கேட்கறதில்ல, நான் சொல்கிறத அவள் கேட்கறதில்ல, நான் சொல்கிறத அவள் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, ஈவன் ஷீ டசன்ட் லிசன் டு மீ அப்படின்னா ஈவன் ஷீ டசன்ட் லிசன் டு மீ, என் பேச்சு கூட அவள் கேட்க மாட்டேங்கிறா, என் பேச்சு கூட அவள் கேட்கறதில்ல, நான் சொல்கிறது கூட அவள் கேட்கறதில்ல, நான் சொல்கிறது கூட அவள் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த பையனும் வரானா, அந்த பையனும் வருகிறானா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம். இஸ் தட் பாய் கம்மிங் டு அப்படின்னு கேட்கலாம். இஸ் தட் பாய் கம்மிங் டு, அந்த பையனும் வரானா. இதை பேசும் பொழுது இந்த இஸ்ன்ற வார்த்தையெல்லாம் தூக்கிடுங்க. தட் பாய் கம்மிங் டுவா அப்படின்னு கேளுங்க. சரிங்களா. இந்த இஸ்ன்ற வார்த்தையெல்லாம் சேர்த்தெல்லாம் பேச வேண்டாம். ஆனால் இப்படி தான் பேசணும், முறையாக பேசுறதுன்னா அப்படி தான் பேசணும். அதனால் பேசும்போது பேச்சு வழக்கில் தட் பாய் கம்மிங் டுவா அப்படின்னு பேசுங்களேன். சரிங்களா. சரி, என்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாத, என்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம். டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ், என்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாத அப்படின்னு அர்த்தங்களா. சரி, எப்பன்னு கேட்டியா, எப்பன்னு கேட்டியா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம். டிட் யூ ஆஸ்க் வென் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ ஆஸ்க் வென், எப்பன்னு கேட்டியா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, அவன் ரொம்ப ரோஷக்காரன் அப்படின்னு பேசணும். அவன் ரொம்ப ரோஷக்காரன் எப்படிங்க பேசலாம். ஹீ இஸ் அ வெரி ஸ்டபன் மேன் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் அ வெரி ஸ்டபன் மேன், ஹீ இஸ் அ வெரி ஸ்டபன் மேன் ஆச்சுங்களா. சரி, ஹீ இஸ் அ வெரி ஸ்டபன் மேன், அவன் ரொம்ப ரோஷக்காரன் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கஷ்டம்லாம் உனக்கு தேவையாடா, இந்த கஷ்டம்லாம் உனக்கு தேவையா, கம்முன்னு இருக்காம சும்மா இந்த கஷ்டம்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கணும்.
எப்படிங்க கேட்கலாம்? இஸ் திஸ் ட்ரபிள் நெசசரி ஃபார் யூ? இஸ் திஸ் ட்ரபிள் நெசசரி ஃபார் யூ? இந்த கஷ்டம்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதோ வந்துடுறேன் இரு, இதோ இப்போ வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நான் போயிட்டு கொஞ்சம் டக்குன்னு வர மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பேசிட்டு போவோம். இதோ இதோ இப்போ வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா? எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எப்படி பேசலாம்? ஐ வில் கம் பேக் இன் அ மூமெண்ட். இந்த இன் ஏ மூமெண்ட் அப்படிங்கிறத இன் அ மூமெண்ட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க சரிங்களா? ஐ வில் கம் பேக் இன் அ மூமெண்ட் அப்படின்னா இதோ இப்போ வந்துடுறேன் இரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கு? ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கு அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வை டு யூ ரிமைன் சைலண்ட் அப்படின்னு கேட்கலாம். வை டு யூ ரிமைன் சைலண்ட்? ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.